ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டுடியோ தமிழ் சேனல். ரஞ்சித் அண்ணா ஒர்க் ஷாப் வந்துட்டோம். ஒரு வண்டி வந்திருக்கு, நிற்கிது பாருங்க ரைட் சைடு மானாமதுரையிலேருந்து. ஒரு அண்ணன் நம்ம வீடியோ பார்த்துட்டு வண்டி வந்துட்டு செல்ஃப் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி தான் நிற்கிது, இப்போ தான் உள்ளே வந்திருக்கு. நல்லா ஆல்ட்ரு பண்ணியிருக்காரு. பம்பர் வெளியே ஓகே, வண்டியை நகர்ட்டு பார்க்கலாம். வந்துட்டாரு. அப்படியே அந்த வண்டி நவுத்துங்க. நீங்கள் ஓட்டுனீங்கள, என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் ஏதாவது இருந்துச்சு? வந்துட்டாரு ரஞ்சித் அண்ணன். அப்படியே எடுங்க, ஒரு ட்ரெஸ் ட்ரைவ் போயிட்டு பார்க்கலாம். வண்டி சைலன்ஸ் எல்லாம் அந்த சைடு இந்த சைடுமா இருக்குது. சைலன்சரே பெண்டு இப்படியே இருக்கு, அமைப்பாகவே இல்லை. வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஐடியில் ஓட சென்டர் அவர் என்ன வேலை செல்ஃபு அப்புறம் மைலேஜ் அவ்வளோதான், ரெண்டே வேலை தான் சொல்லிக்கிறாரு. என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். டேப்பட் நாய்ஸ் அதிகமாக இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்குது. சலசலப்பு பிஸ்டன் அடிக்குது. ஆஃப் பிஸ்டன் நல்லா அடிக்குது. எடுங்க ஓட்டி பார்ப்போம். நல்லா இழுக்குதான் இந்த ஸ்பா. எடுத்துட்டாங்க. ஹெட்டு வேலை பார்க்கணும் மாட்டிருக்கு. செக் பண்ணாவே தெரியுது, சவுண்டே கொல கொலன்னு வருது. இல்லை மழையெல்லாம் ஏறாது. இந்த எதுவுமே ஏறாது. நீங்கள் சவுண்டு தான் கிடிக்குது காலை. சைலன்ஸாக சவுண்டு வரல, இங்கே எங்கேயே சவுண்டு வருது. நல்லா கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேங்குது. ஸ்பீட் இல்லை.
முறுக்கிட்டீங்களா? ஃபுல் ஸ்பீடில் இருக்குதா? அப்போ தான் போகுது. எக்ஸலேட்டர் முறுக்குங்க, அவ்வளோதான். வண்டி அப்படியே ஓரம் நான் ஓட்டி பார்க்குறேன். கேமரா மட்டும் அப்படியே பிடிச்சிங்க. நாய்ஸ் அதிகம் வருது. ஃபோன் வருது. ஃபஸ்ட்டு வந்து சைடில் மாதிரி
சாவியெல்லாம் அவர் கொடுத்துருந்தீங்க. சாவி கொடுத்துருந்தீங்க. சாவி மிரரு பேட்டரிலாம் கொடுத்துருங்க. பேட்டரி இல்லை. பேட்டரி அவர் அங்கேயே கழட்டிட்டார். என்னென்ன வேலை பார்க்கணும் சாவி கொடுத்துள்ள எப்படி ஒயரிங்லாம் செக் பண்ணுறதுன்னு தெரியல. பேட்டரி இல்லை. பேட்டரி இல்லைங்க. மானாமதுரை வண்டி கம்பெனி டீசலு. பட் வந்துட்டு கஸ்டமரோட என்ன வேலை சொல்லி விட்ருக்காருன்னா செல்ஃபு போடணும் மெயினாக. சில கம்பெனி வண்டி செல்ஃப் பார்த்திங்கன்னா சென்டர் பெட் மறுபடியும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பெட்டெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செல்ஃப் வந்துட்டு ஆர்டர் பண்ணுவோம், பெட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிடும், சென்டர் பெட் சேஞ்ச் பண்ணி தான் போடணும். தென் வந்து வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்குது. ஏன்னா ஹெட்டு வால்வ் கைடு, பிஸ்டன் ரிங்ஸு, நீங்கள் அதை கழட்டினா தான் இன்ஜினில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்லீவ் அடிக்கணுமா என்னங்கிறது பார்த்து தான் சொல்ல முடியும். வேறு அண்ணன் தான் சொன்னார். வேறு என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது? இன்ஜின் வேலை செய்யணுங்க, செல்ஃப் ஆல்ட்ரு. இப்போ தான் இன்ஜின் வேலை செஞ்சாருன்னு வேறு சொன்னார் அவர். வண்டி பிக்கப்பே இல்லை, 40 45 2 பேருக்கு வந்து வண்டியை ஓட்டி பார்த்தோம். இது ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட்டு, இன்ஜின் வேலை செஞ்சுருக்கு அப்படின்னாரு. அவர் இன்ஜின் நம்பர்லாம் நான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாரு. இன்ஜின் நம்பரு எதுக்கு அது கழட்டினீங்கன்னு எடுத்துக்கல. இப்போது வண்டி நேற்று தான் வந்துச்சு. ஆக்சுவலாக ஆர்மியில் வேலை பார்க்குறாரு அண்ணன் நாட்டுக்காக. நான் அவர் வண்டி கொஞ்சம் நல்லா நீட்டாக ரெடி பண்ணணும். கம்ப்ளைண்ட் நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னா அவர் செய்ய சொன்னார்னா செய்யலாம். அப்படி இல்லைன்னா அவர் சொன்ன வேலையை மட்டும் பார்த்துட்டு அவர்கிட்ட வண்டியை பார்சல் அனுப்பிச்சி விட்றலாம். வண்டி பார்த்துட்டிங்கன்னா நல்லா லுக்காக இருக்குது. பட் வந்துட்டு அதனோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இந்த மேடெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சும்மா திணறுது 2 பேர்த்துக்கு. ரொம்ப சிரமம்தான். அவர் சொன்ன கம்ப்ளைண்ட் என்னென்னா மைலேஜ் ரொம்ப ட்ராப் ஆகுன்னாரு. ப்ளஸ் வந்துட்டு செல்ஃப் ஆல்ட்ரு பண்ணணுன்னு சொன்னார். நான் வண்டி இன்ஜின் வந்து வேலை செஞ்சுருக்காங்கன்னாரு. வண்டி இன்ஜின் வேலை செஞ்சதுக்கான இதே இல்லாமல் இருக்குது. இன்ஜின் நம்பர் பார்த்துங்க. R0 2 தானே 12032 32 கீழே 2 1 கீழே நம்பர் கையில் 18 P01203218. இதான் அந்த வண்டி இன்ஜின் நம்பரு. இன்னும் வரைக்கும் யாரும் நம்மகிட்ட கேட்டதில்லை, எந்த கஸ்டமரும் கேட்டதில்லை. இன்ஜின் நம்பர்லாம் கொஞ்சம் எனக்கு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த ஃப்ரேம் நம்பரே எதுக்கு சொல்லிடலாம். எதுக்கு ஓகே, ஏதோ தெரியுது பார்த்துக்குங்க. வீடியோவில் இருக்கிற எல்லாத்துக்கும் 90015514A கடைசியில் A அப்படின்னு சொல்கிறேன். 9 தானே 90015514A இதான் ஃப்ரேம் நம்பரு. இன்ஜின் நம்பரு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லிட்டேன். சில இதாக கம்ப்ளைண்ட் அவர்கிட்ட இப்போ கால் பண்ணி பேசிவிட்டு ரெடி பண்ணுறதா இல்லை என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு முடிவு பண்ணணும். நம்பருக்கு கூப்பிடுங்க, அப்படியே அடிச்சிருங்க.
நீங்கள் பேசி முடியும் அவ்வளோதான் பேசி முடியும் கூட நான் பேசுகிற வீடியோ